அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குர்பானியின் விளக்கம். ஹஜ் பெருநாள் நெருங்கியாச்சு. இனி குர்பானி கொடுக்கறத பற்றி உள்ளதை பார்ப்போம். துவா என்னெல்லாம் ஓதன்னு உள்ளது இதில் தெளிவாக நான் போடுறேன், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு குர்பானி கொடுப்பவர் பிராணியை அறுக்கும் முன் இந்த துவா ஓதணும். அது என்னென்னா, இன்னி வஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர சமாவாத்தி வல்லர்லா அலா மில்லத்தி இப்ராஹீம ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன இன்ன சலாத்தி வ நுஸ்கி வ மஹியாயா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக்க உமர்த்து வ அனா மினல் முஸ்லிமீன். இதுக்கு பொருள் என்னென்னா, நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்தோனாகிய ஒருவனின் பக்கம் என் முகத்தை திருப்பி விட்டேன். கோணலான வழிகளை விட்டும் நேர்வழியின் பக்கம் சாய்ந்திருக்கும்படியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தின் மீது நான் இருக்கும் நிலையில் இன்னும் இணை வைப்பொருள் உள்ளவனும் அல்ல. நிச்சயமாக என் வணக்கமும் வாழ்வும் மரணமும் உலகத்தார் யாவரையும் படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தோனும் ஆகிய அல்லாஹுக்கே உரியன. அவனுக்கு இணையாக ஏதொன்றும் இல்லை. இவ்வாறு விசுவாசிக்குமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. நானும் அவனுக்கு வழிபட்டவர்களோடு இருக்கிறேன் என்ற துவாவை ஓதிக்கொண்டு குர்பானி பிராணியின் முகத்தை மேற்கு பக்கமாக திருப்பி வைத்துக்கொண்டு இந்த துவா ஓதணும். அதாவது, அல்லாஹும்மா ஹாதா மின்க வ இலைக்க பிஸ்மில்லாஹி அக்பர் என்று சொல்லி அறுக்கவும். அறுத்து முடித்த பின் இந்த துவா, அல்லாஹும்மா ஹாதா மின்க வலக்க ஃபதகப்பல் மின்னி கமா தகப்பல் மின் ஹலீலிக்க இப்ராஹீமா வ மின் ஜபீபிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், இந்த குர்பானி என்னிலிருந்து உனக்காக உள்ளது. உனக்கு பிரியமான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தும் உன்னுடைய தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தும் குர்பானி ஏற்றுக்கொண்டது போல் என்னுடைய குர்பானியும் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். பிறருக்காக அறுப்பவராக இருந்தால் இதில் உள்ள மின்னி என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு அவ்விடத்தில் மின் என்ற வார்த்தையுடன் குர்பானி கொடுப்போரின் பெயரை கூறிக்கொள்ளவும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்கும்போது முஹம்மதின் உம்மத்திஹி, அதாவது முகம்மதுக்காகவும் அவருடைய உம்மத்துக்காகவும் என்றும், மற்றொரு அறிவிப்பில் வஹாதா அன்னி வ அம்மன் லம் யுலஹி மின் உம்மத்தி, எனக்கும் எனது உம்மத்தில் வசதி இல்லாததால் குர்பானி கொடுக்காதவருக்காகவும் என்று கூறியுள்ளார்கள் அப்படின்னு வந்திருக்கு 2 இடத்துல. இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. அடுத்து, அல்லாஹும்மா தகப்பல் மின்னி வ மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், என்னிடமிருந்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தார்களிடமிருந்தும் இதனை ஏற்றுக்கொள்வாயாக. பிறகு பின்வரும் துவாவை ஓதிக்கொண்டு அறுக்கவும். இன்ன சலாத்தி வ நுஸ்கி வ மஹியாயா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன் என்று ஓதிக்கொள்வாயாக என்று கூறினார்கள். ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களிடம், எழுந்து உன் குர்பானி பிராணியின் அருகில் சென்று அறுக்கும் பொழுது அவ்விடத்தில் இருப்பாயாக. ஏனெனில் அதன் முதல் சொட்டு இரத்தம் பூமியில் விழும் பொழுதே நீ செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று கூறினார்கள். அதனால் குர்பானி கொடுக்கவங்க இதை பார்த்துடுங்க. தெரியாதவங்க பார்த்துடுங்க. நிறைய பேருக்கு தெரியும், அதனால தான் போட்டிருக்கேன். பாருங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலில் நிறைய துவாக்கள் போட்டிருக்கேன், திக்ரல் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் அடுத்த வருஷம், அதாவது கொடுக்க முடியாதவங்களுக்கு, குர்பானி கொடுக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு அடுத்த வருஷம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தரட்டு. இந்த வருஷம் நல்ல பரக்கத்துள்ளவங்க குர்பானி கொடுக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டு. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.